இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். மேகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய காரியங்களை வருத்தத்தோட இருக்கலாம். இந்த முதல் மாதத்துல, இந்த முதல் தேதியில நான் என்னுடைய வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். இந்த நன்மை என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நீங்கள் எண்ணலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னோட என்ன காரியங்களை குறித்து பேச போகிறார் என்று நீங்கள் ஏக்கத்தோட காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்க கேட்கலாம், ஆண்டவரே நான் துக்கத்தோட இருக்கிறேன், வேதனையோட இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், யார் என் பிரச்சனையை பார்க்க முடியும்? மனுஷனை நோக்கி நீங்க ஓடிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது உங்கள் முழங்காலில் இருந்து ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும் போது ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்கிற முயற்சி, உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தோல்வியாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் முழங்காலிட்டு ஆண்டவரை நோக்கி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் போது, விடாப்புடியாக நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நிச்சயமாக திறக்க முடியாத கதவுகளை திறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உன் பணம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உன் திருமண வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் முழங்கால் மூளை சாதிக்க முடியாததை முழங்கால் சாதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தாமதமாய் இருக்கும்போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த மனுஷன் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க, இந்த மனுஷி எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க நீங்க நம்பி ஓடினால் ஏமாற்றமோ மன உளைச்சலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் நாம் கடந்து செல்லுவோம். நமக்கு சமாதானத்தை இழந்து விடுவோம். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி என் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த காரியம் இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க யாரை தேடி ஓடக்கூடாது, மனுஷனை தேடி ஓடாதீங்க. அந்த மனுஷனை ஆண்டவர் உங்க கால்களில கீழே கொண்டு வந்து நிறுத்துவார். உன் சத்துருவை உனக்கு சமாதானமாக கொண்டு நிறுத்துகிற தேவன் உங்களுடைய தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஜெபித்து பாருங்க. காலையிலும் மாலை எப்ப டைம் கிடைக்கிறதோ தேவ சமூகத்தை பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சமாதானம் இல்லையா, இந்த காரியங்களை, இந்த இடத்துக்கு போனா எனக்கு சமாதானம் கிடைக்குமா, இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று நீங்க ஏக்கத்தோட இருக்கலாம், போகலாம். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறதை காட்டிலும் நீங்கள் ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்கள் இருதயத்தை உடைத்து நீங்கள் ஊற்றும் போது, ஒரு அன்னாளை போல தேவ சமூகத்துல நீங்க ஊற்றினால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்கள் நினைக்கலாம், மாதம் மாதம் என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் வருகிறது, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, இந்த மாதத்துல என் வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு என்னோட காரியம் மாறுமா என்று நீங்க ஏக்கத்தோட துக்கத்தோட கண்ணீரோட பாடோட இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் முழங்காலில நின்று பாருங்க. நீங்க நிற்கும் போது
நிச்சயமா ஆண்டவர் உங்கள் தடைகளை உடைப்பார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டுங்க. வனாந்தரத்துல ஆகார் அலைந்து திரிஞ்சாங்க. கண்ணுக்கு முன்னாடி நீரூற்று இருக்கு, ஆனா தெரியல. ஆனா தேவனை நோக்கி கதறும் போது அந்த நீரூற்றை காணும்படி ஆண்டவர் செய்தார், கண்களை திறந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்களுடைய காரியங்களை, அதிசயமான காரியங்களை நீங்க காண முடியும். இன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேநேகோ என்பவர்கள் காரியங்களை நாம் அநேக இடத்தில் வேதத்தில் நாம் பார்த்திருக்கலாம். இன்றைக்கு அந்த வார்த்தையில் அவர்களை கொண்டு அந்த பிரச்சனை அந்த அக்னியில போடும் போது ஒரு முடி கூட கருகல, ஒரு துணி கூட கருகல, ஒரே ஒரு காயம் கூட அவர்களுக்கு வரல. இறங்கும் போது யார் இறங்கினாங்க? ஆண்டவர் இறங்கி விட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 2 முழங்கால்ல நீ நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கி உங்களோட, அவர் உங்க பிரச்சனையில நீங்க நின்று ஜெபிக்கும் போது அவர் இறங்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சேதம் இல்லாம, ஒரு பிரச்சனை இல்லாம அழகா உங்களை தூக்கி எடுத்துருவாரு. நீங்க சாட்சி உள்ள ஜீவியத்தை நீங்க வாழ முடியும். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிற காரியம், உங்களுடைய காரியங்களில் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், நிச்சயமாக செய்வார். பிரியமானவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். எதுங்க அதிசயம்? நீ பாடல கஷ்டத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பிரச்சனை இல்லாம உங்களை தூக்கி எடுக்கிறது ஒரு அதிசயம் தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது ஒரு அதிசயம் தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை, நீங்க முழங்கால நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை அதிசயமான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை இங்க செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போக இன்னைக்கு வேதனையோட இருக்கீங்களா? என் வீட்டுல நிம்மதி இல்ல, என் கணவர் நிமித்தமாக எனக்கு போராட்டம், என் மனைவி நிமித்தமாக நான் பிரச்சனையில இருக்க நினைக்கிறீங்களா? நீங்க யாருகிட்ட தேடியோ உங்களை வேதனை, உங்க பிரச்சனைய சொல்ல தேவையில்லைங்க. நீங்க முழங்கால நின்னு பாருங்க. இந்த முழங்கால உள்ள வல்லமை நிச்சயமா நீங்க ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை நினைவு கூறுவீங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நான் ஏன் இந்த வார்த்தையை இவ்வளவு ஒரு தீவிரமா உங்களுக்கு சொல்றேன்னா, என்னோட வாழ்க்கையில நான் அனுபவித்த காரியங்களை தான் உங்களோட இந்த நாள்ல, இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்தார். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களை, நீங்க சோர்ந்து போக தேவையில்லை, நீங்க கண்ணீரோட இருக்க தேவையில்லை. நிச்சயமாக ஒரு சேதம் இல்லாதபடி உங்க பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தூக்கி உங்களை சமாதானமாக, சாட்சி உள்ள ஜீவியமாக ஆண்டவர் நிறுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாள்ல ஏசப்பா, பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய ஃபீஸ் காரியங்கள், காலேஜோடைய ஃபீஸோட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தா ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா. ஸ்கூல் கிடைக்காதபடி அலைகிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. காலேஜுக்காக அலைகிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. எந்த சேதம் இல்லாதபடி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, அற்புதமான காரியங்களை ஏசப்பா அவங்க வாழ்க்கையில செய்து முடிங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. வர வேண்டிய பணங்கள் வரட்டும் ஆண்டவரே, சிக்கி கொண்டிருக்கிற பணங்கள் வரட்டும், வழிகளை திறந்து அதிசயங்களை காண பண்ணட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் ராஜா, ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில ஏசப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறட்டும் ராஜா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.